Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் தான், ஸ்லைம் சேலஞ்சிங் வீடியோ தான். என்னென்னா மிரரில் வந்துட்டு ஸ்லைம் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் வந்துட்டு ஒரு மிரர் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அதில் ஸ்லைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ ஊற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலரிங் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சமே மேலே வந்து க்ளூ போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட்டருக்காக போரோப்ளஸ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த க்ரீம் வந்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த மிரரில் வந்துட்டு மேலே கொஞ்சம் தான் க்ளூ ஊற்ற முடிஞ்சிச்சு. நம்ம இதை மிக்ஸ் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ ஊற்றி நம்ம வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா வந்து மிக்ஸ் பண்ண கொஞ்சம் அப்படியே ஸ்லைம் மாதிரி டைட்டாகி வந்துடும் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் க்ளூ ஊற்றும் போது கொஞ்சம் நிறைய ஸ்லைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா நம்ம ஊற்றின அந்த கொஞ்சம் க்ளூக்கு ரொம்ப கம்மியாக தான் ஸ்லைம் கிடைக்கும். அதனால் மேலே கொஞ்சம் அந்த க்ளூவை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த போரோப்ளஸ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு அந்த மிரருக்கு மேலே வச்சு வந்துட்டு ஸ்லைம் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி வேறு சேலஞ்சிங் வந்துட்டு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பவுலு, ஸ்பூனு இதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு மிரரில் மட்டும் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த சேலஞ்சிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வந்துட்டு நிறைய பேர் சேலஞ்சிங் கொடுத்துருக்கீங்க, நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் நேற்று வந்து கேட்டிருந்தேன் எக்ஸாமா என்னன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் எக்ஸாம் போயிட்டுருக்குன்னு சொன்னீங்க, ஒரு சிலர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஒரு சிலர் எக்ஸாம் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்னதுலேருந்து நேற்று வந்து எனக்கு ஸ்டடீஸில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேர் பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியுது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்லைம் சேலஞ்சிங்கும் கொடுத்துட்ருக்கீங்க. நான் கண்டிப்பாக ஸ்லைம் சேலஞ்சும் போடுறேன் ஒன் பை ஒன்னாக. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராஃப்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து பார்ட் 2 கேட்குறீங்க. ஹோம்மேட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மினியேச்சர் கிராஃப்ட் எல்லாமே வந்து பார்ட் 2 கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து அதுவுமே ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எல்லாமே நான் ஐடியா பண்ணி வச்சுட்ருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க. அதுமாதிரி நானுமே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கிராஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு போகணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நான் யோசிச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போடுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம வந்து ஸ்லைம் சேலஞ்சிங் பார்ப்போம். அதே மாதிரி ஸ்லைம் சேலஞ்சிங்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்லைம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைம் வந்துட்டு பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்லைம் கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒயிட் ஸ்லைம் பண்ணலாம். ஒயிட் ஸ்லைமும் வந்துட்டு பிங்க்கையும் வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நான் வந்து ஒயிட் கலர் பண்ணேன். இதுக்கு வந்து ஆக்டிவேட்டராக நான் சிந்தால் ஷேவிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஃபியாக கிடச்சிச்சு நமக்கு இந்த ஸ்லைம் விளையாடுறதுக்கு. ஸோ ஏன்னா அந்த ஷேவிங் க்ரீம் வந்து ஃபோம் இருக்கும். ஸோ அந்த ஃபோம்லேருந்து பண்ணது வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் ஸ்லைமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒயிட் ஸ்லைம் அண்ட் வந்து பிங்க் ஸ்லைம் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பட் இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மிரரில் வச்சு பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த மிரர் சேலஞ்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு சேலஞ்சிங் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.